குழந்தைக்கான முதல் உணவு தாய்ப்பால். குழந்தையின் உடலுறுப்புகள் சரியான முறையில் வளர்ச்சி அடைய புரதச்சத்து நிறைந்த தாய்ப்பால் மிகவும் அவசியம். தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதால் 50% மார்பக புற்றுநோயை தவிர்க்கலாம் என மகப்பேறு மருத்துவர் சௌமியா ஜெகதீஷ் பல விழிப்புணர்வு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தாய்ப்பால் வாரம் என்பது பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு எப்படி பால் கொடுக்க வேண்டும், தாய்ப்பால் தானம் பற்றிய விழிப்புணர்வு, பாலூட்டும் தாய்மார்களின் மனநிலை சரி செய்தல், எந்த மாதிரியான உணவுகளை தாய்மார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பல அறிவுரைகள் மற்றும் விழிப்புணர்வு தகவல்களை தாய்மார்களுக்கு ஏற்படுத்தி வருவதற்காகவே இந்த தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. தாய்ப்பால் குறித்த கூடுதல் விவரங்களை நம்மிடம் பகிர உள்ளார் மகப்பேறு மருத்துவர் சௌமியா. வணக்கம், நான் டாக்டர் சௌமியா ஜெகதீஷ், மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை மருத்துவர், ஷஷ்டி ஐவிஎஃப் சென்டரோட ப்ரொப்ரைட்டர். நான் தாய்ப்பால் வாரம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம பேச போகிறோம். பிரெஸ்ட் ஃபீடிங்கை தானம் பண்ணுறது, தாய்ப்பால் தானம் பண்ணுறதை பற்றி விழிப்புணர்ச்சிக்காகவும் தான் இந்த வாரம் ஃபுல்லாக கொண்டாடப்படுறோம். பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்கறது குழந்தைக்கும் நல்லது, அம்மாவுக்கும் நல்லது. குழந்தை பிறந்த உடனேயே பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்கலாம். நிறைய வீட்டில் பெரியவங்க அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்பவே ஹெல்த்தி பேபிக்கு. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டிப்பாக பிறந்த உடனே ½ அன் ஹவர்லேயே கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டிப்பாக 6 மாதத்துக்கு குழந்தைக்கு முழுமையாக கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்குமே பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். சம்டைம்ஸ் சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை எடை குறைவாக பிறக்கிறாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு 1.5 வருஷம் வரைக்குமே நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கலாம். மெயினாக நிறைய தாய்மார்கள் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, பால் சுரக்கலை அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் இதுவாக இருக்கும். குழந்தைய அவங்க எவ்வளோ தூரம் சக் பண்ண வைக்கிறாங்களோ அதை வச்சு தான் நிறைய பால் சுரக்கும். அது நிறைய தாய்மார்களுக்கு தெரியறதில்ல. குழந்தை வாய் வச்ச உடனே எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குழந்தைய ரிப்பீட்டடாக மார்பில் வச்சு காம்பில் வச்சு பழகும் போது தான் அந்த குழந்தைக்கான உரியிற தன்மை கிடைக்கும். உரியிற தன்மை கிடைச்சாதான் அம்மாவோட ஹார்மோன் செக்ரேட் ஆகும்போது தான் நமக்கு தாய்ப்பால் நிறையாவே சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஒரு வாட்டி குழந்தை கொடுத்தவொடனே தாய்ப்பால் சுரக்கலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ஆர்டிஃபிஷியல் ஃபீடுக்கு போகிறாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் தவிர்க்கிற மாதிரி இருக்கணும். குழந்தைக்கு எப்படி இருந்தாலும் 6 மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் கண்டிப்பாக கொடுத்ததாகும். அதில் நிறைய இம்யூனிட்டி சத்து இருக்குது. அதனால் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஃப்யூச்சர்லேயுமே நிறைய ஹெல்ப் பண்ணும் குழந்தைக்கு. மெயினாக அம்மாக்கள் நல்ல உணவு எடுத்துக்கணும் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு. மெயினாக ஃபஸ்ட் என்னென்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தாதான் அந்த டெலிவரி அப்போ அந்த டீஹைட்ரேட் ஆனது இது எல்லாமே இது பண்ணிவிட்டு நிறைய பால் சுரக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக நிறைய ப்ரோட்டீன் டயட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். என்ன மாதிரி டயட்னால், முட்டை எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம். மெயினாக க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம், காய்கறிகள், பழங்கள், பீன்ஸு, அந்த மாதிரி. ப்ளஸ் ஃபிஷ்ஷஸ் நிறையா எடுத்துக்கலாம். நிறையா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்டா ஹீட் ஆகிடும், குழந்தைக்கு லூஸ் மோஷன் ஆகும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம நிறைய ப்ரோட்டீன் டயட்ஸ் எடுத்துக்கும் போது பாலுமே நிறையா சுரக்கும். மட்டன் எடுத்துக்கலாம், கேரட்டு, பீட்ரூட்டு நிறைய எடுத்துக்கலாம். ஈவன் பூண்டு பால் சொல்லுவாங்க, அது கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால அம்மாவுக்குமே இன்டைரக்டாக ஹெல்ப்ஃபுல் தான். என்னென்னா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை அந்த 6 மாதமோ 9 மாதமோ வளராது. ஸோ வளராத போது அவங்களுக்கு அடுத்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதே தடுக்கும். தாய்ப்பால் தானம் இப்போது நிறைய குழந்தைங்களுக்கு அம்மா இல்லாமல் இருப்பாங்க, இல்லை அம்மாவுக்கு வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு அவங்க சரியாக தாய்ப்பால் சுரக்காது. அப்போ கண்டிப்பாக தாய்ப்பால் தானம் பண்ணலாம். இவங்க தாய்ப்பால் தானம் பண்ணுறதால இவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கம்மி கண்டிப்பாக ஆகாது. ஒன்ஸ் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பித்தாவே திரும்பி மறுபடியும் சுரக்க தான் செய்யும் வழியே கம்மியாகாது. அதனால் எல்லா பெண்களுமே கண்டிப்பாக தாய்ப்பால் தானத்தை முன்னுரிமை கொடுக்கலாம். ஸோ இந்த பிரெஸ்ட் ஃபீட் வாரம் அப்படிங்கிறது மெயினாக தாய்ப்பாலை ஊக்குவிக்கிறதுக்கும் அது பண்ணுறதுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் எல்லா தாய்மார்களும் கண்டிப்பாக குழந்தை பிறந்து 6 மாதத்துக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் குழந்தைக்கு கொடுக்கணும்.
வராததுக்கு நம்ம நிறைய ரீசன்ஸ் இருக்கும். பட் அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இதாக இருக்கும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், டெலிவரி ஸ்ட்ரெஸ் இருக்கும், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கும், எப்படி குழந்தைய கையாளுறது இது எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியட் தான். அதுலேருந்து அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். குழந்தை உண்டான 7 மாதத்துல இருந்தே நீங்கள் அதுக்காக தயாராகிடணும். நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும், இந்த டயட் தான் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். மெயினாக யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது பண்ணாவே நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகும். அதுக்கப்புறம் தாய்ப்பாலும் நல்லபடியாக இருக்கும். அவாய்ட் பண்ணுற ஃபுட்ஸ் எதாவது இருக்கா தாய்மார்களுக்கு? இல்லை மேம், அவாய்ட் பண்ணுற ஃபுட்ஸ் மாதிரி பெருசாக எதுவும் கிடையாது. சில பேர் வந்து அந்த பீன்ஸு இதெல்லாம் சாப்பிடும் போது குழந்தைக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மெயினாக டீ காஃபி குடிக்கக்கூடாது. யூஸ்வலி ப்ரெக்னென்ட் ஆனவுடனே நம்ம டீ காஃபி கட் பண்ண சொல்லிவிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் ஈவன் பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டார்ட் ஆனவுடனே மெயினாக டீ காஃபி அந்த மாதிரி மட்டும் குடிக்கக்கூடாது. தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே 2 பிரெஸ்ட்டையும் நல்லா சுடு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணி வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். நம்ம மசாஜ் பண்ண பால் ஏதாவது கட்டியிருந்தாலும் ரிலீஸ் ஆகி நமக்கு பாலாக வரும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு வாட்டியுமே குழந்தைக்கு நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மார்பை நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான், காம்பை மெயினாக சுத்தம் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த காம்பில் சம்டைம்ஸ் அந்த பால் கொடுத்த பிறகு ஒரு சில வாடை வரும். அந்த வாடை இருந்தால் குழந்தை பால் குடிக்காது, ரெஃப்யூஸ் பண்ணும். ஸோ இது எல்லா தாய்மார்களுமே கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி எப்பயுமே ஒரு மார்பில் மட்டுமே கொடுக்கக்கூடாது. ஒரு டைம் ஒரு மார்பில் கொடுத்தா 2 ஹவர்ஸ் கழிச்சு இன்னொரு மார்பிளையும் கண்டிப்பாக கொடுக்கணும். இதை ஃபாலோ பண்ணாவே ஓகேவாக இருக்கும். ஆக்சுவலி அந்த 1 வயசு வரைக்குமே குழந்தைக்கு பால் கொடுக்கறனால அடுத்த குழந்தைக்கு பால் கிடைக்காது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டயட் எடுத்துக்கணும். ஏன்னா கெலோரிஸ் வந்து அதிகமாகும். ஸோ நம்ம நல்ல 1 இயர் வரைக்குமே ஃபீட் பண்ணும்போது நல்ல டயட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து பாலும் குறையாது, அடுத்த ப்ரெக்னென்சிக்குமே எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராது. டயட் தான் மெயினாக. நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால மார்கப்ப புற்றுநோய் கண்டிப்பாக வந்து 50% குறைய வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுனால நம்ம ஹார்மோன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும், அந்த ப்ரொலாக்டின் லெவல், ஈஸ்ட்ரோஜன்லாம் கம்மியாகும். அதனால் கண்டிப்பாக மார்பக புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா 50% ப்ரொடெக்டிவ் நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால. இந்த பிரெஸ்ட் ஃபீட் வாரத்தில் என்ன சொல்ல வரோன்னா, எல்லா தாய்மார்களுமே அவங்க குழந்தைங்களுக்கும் பால் கொடுங்க, ப்ளஸ் குழந்தை கிடைக்காத தாய்மார்களுக்கும் நீங்கள் தாய்ப்பால் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். இதுதான் எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ப்ரெக்னென்சி டைம்லேருந்து ஹெல்த்தியாக அவங்க உடம்பையும் வச்சுக்கணும். ஹெல்த்தியாக சாப்பிடும் போது குழந்தையும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க.